ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபிமானி சுதா. வெல்கம் பேக் டு மை சேனல் கோபி சுதா கோபி சமையல். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார். இது உங்களுக்கு கட்டாய உபயோகமாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கலுக்கு நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி விட்ட சாம்பார் செய்கிறதுக்கு இதுக்கு என்ன 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மல்லி விதை எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 6 எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வெந்தயம் நல்லா வாசனையை கொடுக்கும். இதுதான் முக்கியமான பொருள். இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இது நம்ம ஒரு 50% நல்லா வறுத்துட்டோம். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டோம், போதும். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே பேனில் நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை அப்படியே போட்டுக்கலாம். கூடவே நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்குங்க. தக்காளியும் நம்ம வதக்கிட்டோம். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நீங்கள் தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அப்படியே வறுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி விட்டு சாம்பாருக்கு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. 1/4 டம்ளர் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி விட்டு சாம்பார் வைக்கிறதுக்கு இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காய்ஞ்சிருச்சு. இதுக்கு கடுகு 1/4 டீஸ்பூன், ஒரு வரமிளகாய், பெருங்காயம், கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு பல் பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 30-40 வெங்காயம் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். இன்னொரு தக்காளி ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கிறோம். அதனால் ஒரு தக்காளி இருந்தாலே போதும். இதையும் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. 150 கிராம்ஸ் நம்ம துவரம்பருப்பு எடுத்துருக்குறோம். இது நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு பருப்பை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். உப்பு நம்ம கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம மிக்சியை கழுவி இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். புளி என்னென்னா பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். அது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் உப்பை சேர்த்துல. இதுக்கு என்னென்னா இந்த 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும். நம்ம புளியும் சேர்த்து போகிறோம். இனிமேல் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ மூடி வச்சுக்கலாம். புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்துருக்குறோம். இதை நம்ம கரைச்சிக்கலாம். புளி நம்ம கரைச்சிட்டோம். இப்போ அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அரைச்சி விட்டு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சி விட்ட சாம்பார் ரெடி. அரைச்சி விட்ட சாம்பார் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு நீங்கள் அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோபி சுதா கோவி சமையல் சேனலையும் வெபிள்ஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.